மதுரை தூத்துக்குடி இடையிலான சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் மேல்முறையீடு செய்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மதுரை தூத்துக்குடி இடையிலான 2 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை சாலையோரம் இருபுறங்களும் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவில்லை. இரவு நேரங்கள் விபத்துகளை தடுக்கும் வகையில் வண்ண விளக்குகள் வைக்கவில்லை. அதே போன்று சாலையின் நடுப்பகுதியில் செடிகள் அமைத்து பராமரிக்கவில்லை. முறையாக தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரித்ததால் இந்த 2 சுங்கச்சாவடிகளுக்கும் கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரி தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சாலைகள் முறையாக பராமரிக்கிறதால் 2 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளும் வரையில் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது எனவும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு வருகிற 9ஆம் தேதி உச்சநீதிமன்ற விடுமுறை கால சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.